பிரஸ்ல கொடுக்கறதோ ஊடகத்தில் கொடுக்கறதோ சாட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சட்டமே இருக்குது புறம் அதை விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த ரெண்டும் எப்படி உருவாக்கப்பட்டது என்னங்கிறதெல்லாம் இப்போ நான் சொல்ல முடியாது. அதை திடீர்னு ஒரு ஆடியோவும் ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டும் இந்த நேரத்தில் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு எதிர்த்தரப்பா நீங்க நினைக்கிறீங்க? நான் கேட்கிறேன், எப்படி வெளியாட்சின்னு கேட்கிறேன். ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இது போன்ற விஷயங்களை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்பாக ஒரு காவல்துறை அதிகாரி பதிவு செய்யக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலத்தையோ மற்றதையோ நீதிமன்றத்தில் கொடுக்கலாமே தவிர வெளியிடக்கூடாது. எப்படி ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தை மட்டும் கிடைச்சது? அதுவே சந்தேகத்துக்குரிய சொல்றேன். இதெல்லாம் ஊடகத்தின் மூலமாக ஒரு கருத்தை உருவாக்குறது, கிரியேட்டிங் a public opinion in the mind of the people. இப்போ இது காவல்துறை திட்டமிட்டு பண்ணது நினைக்கிறீங்களா? பிடிக்க முடியாதால நீதிமன்றத்தோட பிரஷர்ல இந்த மாதிரி அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி கிடையாது. இல்ல இது அரசும் காவல்துறையும் சரியான துவக்க நிலையில புலன் விசாரணை சரியா செய்யாம இந்த வழக்கை எப்படியா முடிச்சா போலுங்கிறதுக்காக இப்ப கொண்டாந்து நிறுத்திருக்காங்க. நீதிமன்றத்தின் சொல்ல முடியாது. அவங்க எப்ப கேட்பாங்க எப்பயுமே ஒன்று சொல்றாங்க, வன்கொடுமை சடிச்ச வழக்குல பிரிவு 7 1995 விதியின் பிரகாரம் 7 பிரிவு 2 பிரகாரம் ஒரு புலனாய்வு அதிகாரி 60 நாளைக்குள்ளார புலன் விசாரணை செஞ்சு சார்ஜ் ஷீட் போடணும். ஆனா இது என்னாச்சு, 2 வருஷம் ஆகி போச்சு. அவர் தண்டிச்சிட்டாங்களா அவரை? அதுக்கு என்ன காரணம்னு சொல்லணும். அதுக்கான காரணத்தை சொன்னா போதும். நாங்க அதெல்லாம் சட்டத்தில் பார்க்குற விஷயம். இது அப்படி இல்லை. நீங்க யாரு போய் இதை அம்பலப்படுத்தினாங்களோ அம்பலப்படுத்தின போய் அவன் குற்றவாளின்னு சொன்னா என்ன அர்த்தம்? குற்றம் சாட்டப்பட்டவன் அர்த்தம். இதுக்கு மேல என்ன சொல்றோம்னா, எனக்கு தெரியும் அவங்க போய் ஆய்வு செஞ்சாங்க. அந்த 3 பேரையும் 41A வரவழைச்சிட்டு சிபிசிடி அதிகாரிகள் நீங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னா இந்த வழக்கை ஒண்ணுமில்லாம நாங்க செஞ்சிடறோம் என்று சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்கிறத எனக்கு கேள்வி. ஆதாரம் நிறைய அழிஞ்சிருச்சு. இப்போ சிபிஐக்கு திரும்பி அவங்களும் முதல்ல பண்ணும்போது விஞ்ஞான பூர்வமா பண்ணணும். உங்களுக்கு நான் கேட்கறேன், நேருடைய தம்பி ராமஜெயம் கேஸ் என்னாச்சு? ஏன் கண்டுபிடிக்க முடியல? பல வழக்கு என்னால் சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் நான் குற்றவியலில் பல வழக்கு நடத்திருக்கிறவன், ப்ராசிக்யூட்டராக நான் இருக்கிறவன். அதெல்லாம் அதான் சொல்றேன், முடிவெடுத்து விட்டு ஒரு வழக்கை விசாரிப்பது என்பதற்கும் புலன் விசாரணை செஞ்சு அக்யூஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணது வித்தியாசம் இருக்குது. 157 பிரிவில் என்ன சொல்றாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் ஷுட் பி இம்பார்ஷியல், ஓப்பன் மைண்ட் எப்படி இருக்கணும்னா அந்த மாதிரி இல்லைங்கிறதா பிரச்சனை. வேங்கை வயலில் நடந்திருக்கிற இந்த தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்திருக்கக்கூடிய ஒரு கொடூரமான வன்கொடுமை குற்றம் சம்பந்தமாக கடந்த 26/12/2022 அன்றைக்கு கோபிகா சிறி என்று சொல்லக்கூடிய குழந்தையுடைய தந்தை கனகராஜ் என்பவர் வழக்கு தொடுத்திருந்தார். தன்னுடைய மகள் தண்ணீரை குடித்த காரணத்தினால் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது சொல்லி புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை சேர்க்கப்பட்டு கொடுத்திருந்தார். அந்த வழக்கை வெள்ளலூர் காவல் நிலையத்திலே பதியப்பட்டு வன்கொடுமை வழக்காக பதிப்பட்டது. அப்படி பதியப்பட்ட பின்னால் அங்கே இருக்கிற மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தெரிந்த பின்னால் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு ஏறக்குறைய 397 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டதாகவும் 197க்கு மேற்பட்டிருக்கிற கைபேசிகள் ரசாயன பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் டவர் லைன் ஆகியவைகள் எல்லாம் அவர்கள் ஆய்வு செய்ததாக சொல்லிவிட்டு கடந்த ஓராண்டுக்கு முன்பாக இந்த வழக்கிலே யாரெல்லாம் இந்த வழக்கை முன்னெடுத்து சென்றார்களோ, அதாவது இந்த வழக்கிலே ஆயுதப்படை காவலராக இருக்கக்கூடிய முத்துராஜா என்பவர், அதோடு சுதர்சன் சொல்லக்கூடிய ஒரு இளைஞர், முத்துகிருஷ்ணன் சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் 3 பேரையும் புதுக்கோட்டை சிபிசிஐடி போலீஸார் 41A என்ற பிரிவின் கீழே சிஆர்பி அடிப்படையில் விசாரிப்பதற்காக கூப்பிட்டு விட்டு அவர்களை காவல் நிலையத்தில் வைத்துக்கொண்டு இந்த வழக்கை பொறுத்தவரை நீங்களே ஒத்துக்கொள்ளுங்கள், அப்படி ஒத்துக்கொண்டால் இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் நாங்கள் செய்து விடுகிறோம் என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட பின்னால் வழக்கறிஞர்களும் மக்களும் கூடவே அவர்களை விட்டுவிட்டார்கள். அப்போதே சென்ற ஆண்டு சென்னை பிரஸ் கவுன்சிலில் நாங்கள் இது சம்பந்தமாக அவர்களை எல்லாம் கலந்து அங்கே இருக்கிற சூழ்நிலையெல்லாம் தெரிந்து கொண்டு ஆய்வு செய்த பின்னால் அந்த பகுதியிலே ஏற்கனவே வேங்கைவேல் என்ற பகுதியிலிருந்து அந்த பஞ்சாயத்துடைய தலைவர் இருக்கக்கூடிய பத்மா என்பவர், அவருடைய கணவர் இருக்கிறார். இவர்கள் அங்கே அவர்களுக்கு அந்த பகுதி மக்களுக்கு டேங்க் கட்டி தருவதாக வாக்குறுதி கொடுத்து விட்டு அதை செய்யாமல் கிராம சபை கூட்டத்திலே தவறாக சொல்லியிருக்கிறார். டேங்க் ஆப்ரேட்டராக இருக்கக்கூடிய சண்முகம் என்பவர் அந்த மக்களுக்காக ஓட்டுகளை வாங்கி கொடுத்தவர். அவர் இதனை தட்டி கேட்டத காரணத்திற்காக வேண்டுமென்றே வேலை விட்டு நீக்கம் செய்திருக்கிறார்கள். அவரை வேலையை சேர்க்கணும் என்று சொல்லி மக்கள் போராடி இருக்கிறார்கள். அது தவிர இரட்டை டவர் என்று சொல்லக்கூடிய வன்கொடுமை குற்றம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற பகுதி அது மட்டுமல்ல, இறையனூர் ஐயனார் கோயிலிலே தலித் மக்கள் உள்ளே போகாமல் கூடிய சம்பவம் இருக்கிறது. எல்லாவற்றை காட்டிலும் நிலம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறார்கள். ஒரு செட்டியாருடைய நிலத்தை தலித் மக்கள் காலங்காலமாக ஓட்டி வந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த இடத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கிற ஆதிக்க சாதிக்காரர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இப்படி பல பொறுமைகள் இருக்கிற போது இந்த வழக்கில் யாரெல்லாம் இந்த உண்மையை மக்களுக்கு எடுத்து சொன்னார்களோ அதில் அந்த முத்துராஜு,
மற்றும் இருக்கக்கூடிய சுதர்சன் முத்துகிருஷ்ணன் ஆகியோரை 41A பிரிவின் கீழ் கூப்பிட்ட போதே திட்டமிட்டு இந்த வழக்கை முடிப்பதற்காக காவல்துறை சிபிசிஐடி முயற்சிக்கிறது என்பதை அன்றைக்கே நாம் சொன்னோம். அன்றைக்கு இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு கொடுக்கும் என்று சொன்னோம். இப்போது 24/1/2025 சிபிசிஐடி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. அது குற்றப்பத்திரிக்கை அல்ல, சார்ஜ் ஷீட் அல்ல, நிலை அறிக்கை என்ற முறையிலே ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டாக போட்டிருக்கிற போது அதிலே தான் இந்த 3 பேரையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக காண்பித்து வழக்கை முடிக்க பார்க்கிறார்கள் என்று நமக்கு தெரிந்தது. நாம் என்ன சொல்லப்படும் இந்த வழக்கில் அந்த தண்ணீர் தொட்டியாக இருக்கக்கூடிய பகுதி என்பது தலித் மக்களுக்காக அந்த மக்கள் பயன்படுத்துகிற தொட்டி. அன்றாடம் தண்ணீருக்காக அந்த தொட்டியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை தான் நம்பியிருக்கிறார்கள். அதில் மலம் கலந்ததாக சம்பவம் புகார் செய்யப்பட்ட பின்னால் அந்த தண்ணீர் தொட்டியை பிடிஓ, பஞ்சாயத்து தலைவர், காவல்துறை, தாசில்தார் மட்டும் இருக்கக்கூடியவர்கள் முன்னிலையிலே இடிக்கப்பட்டு விட்டது. அதுதான் மிக முக்கியமான நாம் இங்கே சொல்வது என்றால், இந்த வழக்கில் நேரில் பார்த்த சாட்சி கிடையாது, டைரக்ட் எவிடன்ஸ் கிடையாது. அப்போ சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் சொல்லக்கூடிய சூழ்நிலை சாட்சிகள் தான் உண்டு. அந்த சூழ்நிலை சாட்சியத்துக்கு மிக அடிப்படையாக இருப்பதே அந்த தண்ணீர் தொட்டி தான். அதில் தான் மலம் கலக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த தண்ணீர் தொட்டியை இடிக்காமல் அதை பாதுகாத்து அந்த தண்ணீரையும் அதில் இருக்கிற மலத்தையும் ஆய்வு செய்திருந்தால் உண்மை கிடைத்திருக்க முடியும். ஆனால் பிடிஓ உட்பட, வட்டாட்சியர் உட்பட, காவல்துறை உட்பட முன்னால் நின்று கொண்டு அதை இடித்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆகவே இந்த வழக்கில் முதல் புலன் விசாரணையே சரியாக நடத்தப்படவில்லை. திட்டமிட்டு யாரையும் மறைப்பதற்காக இந்த விசாரணை திசை திருப்பப்பட்டிருக்கின்றது தான் நான் சொல்லுவேன். ஆகவே தான் இப்போது முடிவெடுத்து விட்டு அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு புலனாய்வு செய்கிற போது இது போன்ற நிலையில் வரும். இன்னும் சொல்ல போனால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்பாக ஒரு சில ஊடகத்துக்கு மட்டும் எப்படி இந்த விவரம் கிடைத்தது? ஆகவே அதுவும் கூட நிச்சயமாக ஃபேப்ரிகேட் எவிடன்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு வன்கொடுமை வழக்கு. அதாவது தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடி மக்கள் மீதான வன்கொடுமை திருப்புச் சட்டம் 1989 கீழ் கொடுத்திருக்கிற வழக்கு. இந்த வழக்கில் மட்டும்தான் புகார்தாரருக்கு, விக்டிமுக்கு, பாதிக்கப்பட்டவருக்கு ஸ்டேஜஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்வார்கள். புலன் விசாரணை ஒவ்வொரு பகுதியிலும் என்ன நடக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆனால் புகார்தாரரான, பாதிக்கப்பட்டவரான கோபிகாசினுடைய தந்தை கனகராஜுக்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த அறிவிப்பும் கிடையாது. இது புலன் விசாரணை பற்றி தகவலே கிடையாது. ஆனால் பாதிக்கப்பட்டவருக்கு சொல்ல வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. அவருக்கு தெரிவிக்காமல் ஒரு ஊடகத்துக்கு மட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் இது நிச்சயமாக காவல்துறை திட்டமிட்டே உண்மையான குற்றவாளிகளை மறைப்பித்து ஏற்கனவே நிர்ணயித்திருக்கிற குற்றவாளிகளை குற்றம் சாட்டப்பட்ட கொண்டு வருவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இதனை பொறுத்த வரைக்கும் அந்த அறிக்கையை தாக்கல் செய்யாமல் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்பதுதான் நியாயமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். இப்போ நீங்கள் ஒரு மூத்த வழக்கறிஞர், உங்களுக்கு இந்த விவகாரங்களுடைய விசாரணையுடைய விவரங்கள்லாம் தெரியும். அதில் எனக்கும் தெரியாது. இல்லை, இந்த மாதிரி வழக்குகளுடைய விசாரணைகள் எப்படி இருக்கும் உங்களுக்கு விவரமாக தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு விசாரணைக்கு வந்தவரை எப்படி இவங்க வற்புறுத்தி ஒத்துக்க வச்சிருக்காங்க நீங்க சொல்றீங்க. இன்னொன்னு அவங்க தான் குற்றம் செய்ததுக்கான ஆதாரமா வலுவான ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கிறது காவல்துறை தரப்புல சொல்றாங்க. குறிப்பா அவங்க பேசின அந்த ஆடியோவை கூட வெளியிட்டு இருந்தாங்க, வெளியாகி இருந்தது. அதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான வலுவான ஆதாரங்கள் இருக்கும் போதும் ஒரு விசாரணைக்கு வரக்கூடியவங்க எப்படி வலுக்கட்டாயப்படுத்தி அவங்கள ஒத்துக்க வச்சிருப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க. எப்பயுமே யூகத்தின் அடிப்படையில் பேசுவதில்லை. நான் வழக்கறிஞராக டிஃபென்ஸ்லேயும் இருக்கிறவன், ப்ராசிக்யூட்டராக இருக்கிறவன். ஸ்ரீமதி கேஸில் அது ஸ்ரீமதி கேஸை பொறுத்த வரைக்கும் தற்கொலை தான் சொல்லியிருக்காங்க. நான் ஒத்துக்கிட்டோம். அதை அந்த வழக்கில் அடிப்படையான விசாரணை மறைக்கப்பட்டிருக்கிறது நிரூபித்து காட்டிருக்கிறாங்க குற்றப்பிடிச்சலில். அதே போல தான் திருப்பி சொல்கிறேன், இந்த வழக்கு டைரக்ட் எவிடன்ஸ், அவங்க மலம் கலந்து நேரில் பார்த்து யாரும் கிடையாது. ஆகவே இஸ் எ கேஸ் பேஸ்ட் ஆன் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். எப்பயுமே சூழ்நிலை சந்தர்ப்ப சாட்சி தான் இருக்கு போகிறாமே அப்படின்னு சொன்னால், அந்த மலம், அந்த தண்ணீர் தொட்டியை யார் உடைச்சா, ஏன் உடைச்சிங்க, யாருடைய உத்தரவு பேரில் உடைச்சிங்க, இப்படியெல்லாம் புலன் விசாரணை துவங்கியிருக்க வேணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு தெரியும். இப்போ வழக்கறிஞர் முருகன் மேலேயும் யூஏபிஏ கேஸ் போட்டாங்க. அந்த வழக்கை நான் ஜெயிச்சிருக்கிறேன். இதில் வாய்ஸ் டெஸ்ட் தான் இருந்துச்சு. வாய்ஸ் டெஸ்ட்டை ப்ரூவ் பண்ணி காமிச்சா சொன்னாங்க. அதெல்லாம் நீதிமன்றத்தில் விசாரணை போது மன்னிப்போம், ஃபேப்ரிகேஷன் செய்ய முடியாதப்ப இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் எதையும் உருவாக்க முடியும். என் குரலில் 10 பேர் பேச முடியும். எப்பயுமே அதெல்லாம் முடிவெடுத்துக்கூடாது. எப்பவுமே அதையும் நாங்கள் சப்ஜெக்டுக்குள்ளாக. நான் என்ன கேட்குறேன்னா, பாதிக்கப்பட்டோருக்கு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தினுடைய சாப்டர் 4A அமெண்டட் ப்ரொவிஷன். அது சாப்டர் 4Aவில் பிரிவு 15 அப்படிங்கிற பிரிவில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, பாதிக்கப்பட்டோருடைய உரிமைங்கிற போது புலனாய்வு அதிகாரி அவருக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, இந்த விசாரணையுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் அதை சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சார்ஜ் ஷீட்டை காப்பி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சிபிஐக்கு மாத்திரன்னு சொல்லி ரிட்டு பெண்டிங் இருக்குது, மதுரை கோர்ட்டில் இருக்குது. அப்போ
அங்கேயெல்லாம் நீங்கள் இதை சொல்லாமல் திடீரென்று இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அவன் என்ன சொல்கிறேன்னா, இன்வெஸ்டிகேஷன் என்னங்கிறது சார்ஜ் ஷீட் போட தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சார்ஜ் ஷீட் போடல, வெறும் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தான். இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வச்சு தான் ஸ்ரீமதி கேஸ்லேயும் கூட முடிவு பண்ண ஹைகோர்ட்டே முடிவு பண்ணிச்சு. சுப்ரீம் கோர்ட் போனால் தப்புன்னு சொன்னாங்க. சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் தான் அதை ஆய்வு பண்ணி சொல்ல முடியுமே தவிர ஸ்டேட்டஸ் போடுறது போலீஸ்காரங்க போடுறது, காவல்துறை அதிகாரி போடுறது. ஆகவே இட் இஸ் நாட் அ ஃபைனல், இட் இஸ் நாட் அ கன்க்ளூசிவ், இட் இஸ் நாட் அன் எவிடன்ஸ் அட் ஆல். எப்பயுமே சிபிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் அது கண்டிப்பா டிஜிபிக்கு தெரியும், ஐசிக்கு இன்டுக்கு தெரியும், நுண்ணறிவு பிரிவுக்கு தெரியும். இது ஒவ்வொரு நாளும் சிஎம்க்கு அப்டேட் செய்யப்படுகிறது. அப்படி இருக்கும்போது சிஎம் உடைய மேற்பார்வை இல்லாம இது எப்படி நீங்க வந்து அவங்களே நீங்க சொல்லிட்டாங்க மேற்பார்வையெல்லாம் செய்ய அவர் ஒன்றும் மானிட்டர் பண்ண கிடையாது. அவருக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறது, ஐபிஎஸ் ஆஃபீஸ் சொல்கிறது தான் அவருக்கு தெரியும். அதை வச்சு தான் அவர் இயங்குறாரு. நான் பல வழக்கு சொல்ல முடியும். இது ஒரு வன்கொடுமை வழக்கு. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், காலங்காலமாக ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காகவே தான் பழங்குடி மக்கள் தாழ்த்தப்பட்டோர் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு ஒன்று வந்துருக்குது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் விசாரிக்கப்படலைங்கிறதா பாயிண்ட் எனக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாடு முழுக்க ஆட்சிகள் மாறும். அதிமுக போகும், காங்கிரஸ் வரும், அது திமுக வரும். ஆனால் காவல்துறை தான். இந்த காவல்துறை சாதியமாக இருக்கிறது, ஆதிக்க சக்திகளுக்கு தான் சாதகமாக இருக்காங்கிறது இங்கே மட்டுமல்ல, அது தீவட்டிப்பட்டியில் பார்க்குறோம், மேல்பாதியில் பார்க்குறோம், பள்ளிக்கரணையில் பார்க்குறோம், தமிழ்நாடு முழுக்க பார்க்குறோம். காவல்துறை என்பது சாதியமாகத்தான் இருக்கு. இந்த வழக்கிலேயும் புலன் விசாரணை தொடங்கியிருப்பின்னு சொன்னால் நியாயம் கிடைச்சிருக்க முடியும். பின்னால் நீங்கள் என்ன அந்த குழாய் போகுதில்ல, அந்த குழாயில் இருக்கிற மலத்தை எடுத்து டிஎன்ஏ பண்ணுறாங்களாம். என்னாச்சு? எந்த ரிப்போர்ட்டும் கிடைக்கல. இப்போ வாய்ஸ் டெஸ்ட்டுக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஊடகத்தில் வந்துருக்கக்கூடிய ஒன்றை வச்சு எப்போ எடுக்கக்கூடாது. எப்பயுமே ப்ரெஸ்ஸில் கொடுக்குறதோ ஊடகத்தில் கொடுக்குறதோ சாட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சட்டமே இருக்குது. அப்புறம் அதை விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட வேணும். ஆகவே அந்த ரெண்டும் எப்படி உருவாக்கப்பட்டது என்னங்கிறதெல்லாம் இப்போ நான் சொல்ல முடியாது. அது பின்னால் வரட்டும். ஆனால் இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் விசாரிக்கப்படவில்லை. அந்த பகுதி வெள்ளனூர் பகுதியில் வேங்கவேயில் காலங்காலமாக இரட்டை கொலை முறையிருந்திருக்குது. அய்யனார் கோயிலில் தலித் மக்கள் அனுமதிக்கப்படவில்லை. சாமியார் இடத்துல ஒரு தலித் ஒருத்தர் போயிட்டாங்கிறதுக்காகவே அவங்க கண்டிக்கப்பட்டிருக்காங்க. நிலம் என்பது அங்கே இருக்க இவனை ஓட்டுறாங்க. பல இடத்துல அது செட்டியார் நிலம், பல ஆண்டுகள் ஓட்டுறாங்க. அது யாரும் கேட்கல. அந்த நிலத்தை பறிக்கணும்னு போட்டு நினைக்கிறாங்க அங்கே. அப்படி அது மட்டும் இல்லை, அங்கே இருக்க ஒரு டேங்க் ஆப்ரேட்டர் ஒருத்தர் இருக்கார், சண்முகன் இருக்கார். அவர் இந்த மக்களுக்காக கோரிக்கை கொடுத்தவர். அவர் கேட்ட மாதிரி அங்கே கட்டித்தரல. ஆனால் கிராம சபையில் தப்பாக அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையை அம்பலப்படுத்துகிறார் அந்த சண்முகம். அதற்காகவே அவர் வேண்டுமென்றே வேலை விட்டு நிற்கிறாங்க. தங்களுக்காக கேட்ட ஒரு மனிதனை வேலை விட்டு நிற்கிறாங்க. மக்கள் போராடுறாங்க போகிறாங்க. ஆகவே பல அம்சம் பூரா இருக்குது. இப்போ நான் பேட்டி கொடுத்துருந்தேன், போன ஆண்டில் கொடுத்துருந்தேன். அப்போ ப்ரெஸ் கவுன்சிலில் கொடுத்தப்போ சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ரெட்டை டம்ளரை பற்றி பேசியிருக்காங்க, கோயிலில் அனுமதிக்கா பற்றி பேசியிருக்காங்க. இப்படி நாம் கருத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் பார்க்குறாங்களே தவிர ஒரு புலனாய்வில் ஒரு வன்கொடுமை, இது ஒரு தலித் மக்கள் மீது தாக்கப்பட்டிருக்கிற வன்கொடுமை என்ற முறையில் இது விசாரிக்கப்படவில்லை என்பதை மீண்டும் அழுத்தமாக நான் சொல்றேன். இது ஒரு நீண்ட நெடிய விசாரணை. இந்த எவ்வளவு ஆண்டுகளாக இந்த விசாரணை நடந்துட்டு வரும்போது திடீர்னு ஒரு ஆடியோவும் ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டும் இந்த நேரத்தில் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு எதிர்த்தரப்பா நீங்க நினைக்கிறீங்க? நான் கேட்குறேன், எப்படி வெளியாச்சுன்னு கேட்குறேன். ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இது போன்ற விஷயங்களை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்பாக ஒரு காவல்துறை அதிகாரி பதிவு செய்யக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலத்தையோ மற்றதையோ நீதிமன்றத்தில் கொடுக்கலாமே தவிர வெளியிடக்கூடாது. எப்படி ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தை மட்டும் கிடைச்சது? அதுவே சந்தேகத்துக்குரியன்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஊடகத்தின் மூலியமாக ஒரு கருத்தை உருவாக்குறது. இட்ஸ் கிரியேட்டிங் a public opinion in the mind of the people. இப்போ இது காவல்துறை திட்டமிட்டு பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா? பிடிக்க முடியாதால நீதிமன்றத்தோட பிரஷர்ல இந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. அப்படி கிடையாது. இல்லை இது அரசும் காவல்துறையும் சரியான துவக்க நிலையில் புலன் விசாரணை சரியாக செய்யாமல் இந்த வழக்கை எப்படியா முடிச்சா போகணுங்கிறதுக்காக இப்போ கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. நீதிமன்றத்தின் பேச முடியாது. அவங்க எப்போ கேட்பாங்க. எப்பயுமே ஒன்று சொல்கிறேங்க, வன்கொடுமை தடுத்த வழக்கில் பிரிவு 7 1995ஆம் ஆண்டு விதியின் பிரகாரம் 7 பிரிவு 2 பிரகாரம் ஒரு புலனாய்வு அதிகாரி 60 நாளைக்குள்ளார புலன் விசாரணை செஞ்சு சார்ஜ் ஷீட் போடணும். ஆனால் இது என்னாச்சு, 2 வருஷம் ஆகிப்போச்சு. அவர் தண்டிச்சிட்டாங்களா அவரை? அதுக்கு என்ன காரணம்னு சொல்லணும். அதுக்கான காரணத்தை சொன்னால் போதும். நாங்கள் அதெல்லாம் சட்டத்தில் பார்க்குற விஷயம். இது அப்படி இல்லை. நீங்கள் யார் போய் இதை அம்பலப்படுத்தினாங்களோ அம்பலப்படுத்தின போய் அவன் குற்றவாளின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது குற்றம் சாட்டப்பட்டன்னு அர்த்தம். இதுக்கு மேலே என்ன சொல்கிறோம்னா, எனக்கு தெரியும், நான் அவங்க போய் ஆய்வு செஞ்சனாங்க. அந்த 3 பேரையும் 41A வரவழைச்சிட்டு சிபிசிடி அதிகாரிகள் நீங்கள் குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னா இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் நாங்கள் செஞ்சிடறோம்,
என்று சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்கிறத எனக்கு கேள்வி. இப்போ நீங்க அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல பதிவுபட்டு முறையா விசாரிக்கப்படல ஆமா. அப்படின்னு சொல்லிருக்கீங்க. தெளிவா சொல்றேன். காவல்துறையினர் முறையான விசாரணை மேற்கொள்ளன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா சட்டத்துக்கு புறம்பா இதனுடைய ஆதாரங்களா இருக்கக்கூடிய இந்த ஆடியோ எல்லாம் வெளியிடப்பட்டிருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா இதையெல்லாம் சட்டத்தை மீறி இருக்கக்கூடிய காவல்துறை மீது நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்க போறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு தெரியும் செக்ஷன் 4ல் இருக்குது. நெக்லெக்ட் ஆஃப் டியூட்டிஸ்ங்கிற பேர்ல வந்து செப்பரேட் செக்ஷனே இருக்குது. எந்த ஒரு காவல்துறை அதிகாரியாவது புகாரை வாங்க மறுத்தால், பதிவு செய்ய மறுத்தா, சரியாக புலனாய்வு செய்யாவிட்டால், டாக்குமெண்ட்டை ஃபேப்ரிகேட் பண்ணால் 6 மாதத்திலிருந்து ஓராண்டு தண்டிக்கலாம்னு சொல்லிட்டு செக்ஷன் 4 ஆஃப் த ஆக்ட் ஸ்டிப்புலேட்ஸ். அதெல்லாம் பண்ணுவோம், நாங்கள் பின்னால் பண்ணுவோம். இப்போ இந்த வழக்குடைய வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கூட்டணி கட்சிகள் கூட நான் அதுக்கெல்லாம் போகல. நான் கூட்டணிக்கு அரசியலுக்கெல்லாம் போக கிடையாது. உங்க நான் நிலைப்பாடு வந்து ஒரு விசாரிக்கலாமா? ஒரு தலித் மக்களுடைய வழக்கா இருந்ததுன்னா அந்த வழக்கை சிரத்தை எடுத்து அந்த சட்டத்தின் கண்கொண்டு பார்க்கணும். தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு பேசுகிறவே தவிர அது ஒன்றும் ஆகலை. அது ஆகிறதுக்கான சட்டம் தான் இது. அந்த சட்டத்தை காவல்துறை சரியாக புரிந்து கொண்டு செயலாற்றவில்லைங்கிறது தான் பாயிண்ட் எனக்கு வந்து. தமிழ்நாட்டில் தீண்டாமை வழக்குகள்லாம் முறையாக கையாளப்படுதுங்களா காவல்துறையில்? தீண்டாமை வழக்குகள் கையாளப்படலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. படலைங்கன்னு கூட அது தீவட்டிப்பட்டியில் பார்க்குறோம், மேல்பாதியில் பார்க்குறோம், பள்ளிக்கரையில் பார்க்குறோம், பல்லாவரத்தில் பார்க்குறோம், தமிழ்நாடு முழுக்க சொல்கிறோம். அது என்னென்னா காவல்துறைங்கிறது வந்து 1860ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட காவல் சட்டத்திற்கிறது தான் இன்றைக்கும் தொடர்ந்து இருக்குது. ஏற்கனவே பிரகாஷ் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற வழக்கில் 2006 சுப்ரீம் கோர்ட்டு இது வந்து ஏவல் சட்டமாக உருவாக்கப்பட்டது, இதை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாரும் பண்ணல. அதே பழைய காவல் சட்டம் தான், அதே வந்து ஸ்டாண்டிங் ஆர்டர் தான் இன்னைக்கு. ஆகவே காவல்துறை ஜனநாயகப்படுத்தப்பட சாசனத்துடைய அடிப்படையை புரிஞ்சுக்கணும். காவல்துறையாக தான் நீடிக்குது. அது திமுகவாக இருந்தானே, அண்ணா திமுக இருந்தானே, காங்கிரஸாக இருந்தானே, 3 ஆட்சி மாறலாம், அடிப்படையில் காட்சி மாறவில்லை. காவல்துறை அப்படியே சாதியமாகத்தான் செயல்படுகிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த வழக்கு தொடர்ந்து தமிழக அரசு காவல்துறை விசாரிங்கன்னு சொல்றீங்களா இல்ல சிபிஐக்கு மாற்ற சொல்கிறேன். சிபிஐ மாற்றலாம் தான் முடியாது. அது தொடர்பான வழக்கு எதுவும் இனிமேல் தான் பண்ணணும். ஏற்கனவே கேட்டு ரிட்டு பெண்டிங் இருக்குது. ரிட்டு ஒன்று பெண்டிங் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தான் போட்டிருக்காங்க. சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா கனகராஜுக்கு சொல்லக்கூடிய புகார்தாரருக்கு பத்திரிகையுடைய நகல் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி படித்து பார்த்துட்டு நீதிமன்றத்தை ஏற்கனவே வந்து ஆதாரம் நிறைய அழிஞ்சிருச்சு. இப்போ சிபிஐக்கு திரும்பி மாத்திரம் அவங்களும் முதல்ல இருந்து பண்ணும்போது நீங்கள் ஆனால் பொறுமாக பண்ணணும். உங்களுக்கு நான் கேட்குறேன், நேருடைய தம்பி ராமஜெயம் கேஸ் என்னாச்சு? ஏன் கண்டுபிடிக்க முடியல? பல வழக்கு என்னால் சொல்ல முடியும். அந்த மாதிரிலாம் நான் வந்து குற்றவியலில் பல வழக்கு நடத்தியிருக்கிறவன், ப்ராசிக்யூட்டராக நான் வந்து இருக்கிறவன். அதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன், முடிவெடுத்து விட்டு வந்து ஒரு வழக்கை விசாரிப்பது என்பதற்கும் புலன் விசாரணை செஞ்சு அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ணுறது வித்தியாசம் இருக்குது. 157 பிரிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் ஷுட் பி இம்பார்ஷியல், ஓப்பன் மைண்ட் எப்படி இருக்குதுன்னா அந்த மாதிரி இல்லைங்கிறதா பிரச்சனை இல்லை. தேங்க்யூ.